Welcome to our channel. 12th Max exercise 7.3 question number 5 discuss பண்ணலாம். Show that the value in the conclusion of the mean value theorem, that means Lagrange's mean value theorem, for f of x is equal to 1 by x and a closed interval a to b is square root of ab. So answer அவங்க கொடுத்துட்டாங்க. mean value theorem பேஸ் பண்ணி the given functionக்கு இந்த given intervalல நீங்கள் find பண்ணுற mean value square root of abன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. f of x is equal to 1 by x ஃபங்க்ஷனை க்ளோஸ்ட் இன்டர்வல் a to b இல்லை நீங்கள் மீன் வேல்யூ தியரமை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மீன் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு ப்ரூவ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஒன்னில். செகண்ட் ஒன் த சேம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபங்க்ஷனில் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ டு பியை பேஸ் பண்ணி மீன் வேல்யூ தியரமில் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மீன் வேல்யூ இஸ் ஏ ப்ளஸ் பி பை டூங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அவங்க ஷோ தட் தான் ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சரே அவங்க கொடுத்துட்டு எனக்கு இதை ஷோ பண்ணி காமிங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ மீன் வேல்யூ தியரம்னு கேட்டாங்கனாலே கம்பல்சரியாக நம்ம அந்த பிளேஸில் யூஸ் பண்ண போகிற டேர்ம் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். கிளியரா? ஸோ அப்போ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் தான் சிம்பிளிஃபை பண்ணி அவங்க மீன் வேல்யூ தியரம்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மீன் வேல்யூ தியரம்ன்ற கொஸ்டின் இருந்தாலே அது லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் தான் நம்ம அந்த பிளேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம்னா கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் given ஃபங்க்ஷன் பாருங்களேன், given f of x is equal to 1 by x, given f of x is equal to 1 by x and a closed interval பார்த்தீங்கன்னா interval a to b கொடுத்துருக்காங்க. ஓகேவா? and a closed interval a to b. கிளியரா? நல்லா கவனிக்கணும். and a closed interval a to b, very important one, கொஸ்டினில் ஒன் லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. and a closed interval of positive number, and a closed interval of positive numbers square root of ab. ஸோ இந்த ஸ்கொயர் நல்லா கவனிங்க, closed interval of abங்கிறது ஒன்லி நாம் செலக்ட் பண்ண போகிறது ஃபுல்லி இதில் எந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குன்றாங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குன்றாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏபிங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். கரெக்டாக? அந்த ஏ பிளேஸ்லையும் பி பிளேஸ்லையும் நம்ம என்ன நம்பரை வேணாலும் அந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா ஏன்றதும் பின்றதும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவில் எதில் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரதுனால ஸோ அவங்க கிளியராக என்ன கொடுத்துட்டாங்க, இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஏ டு பிங்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 2 இருக்கலாம், ஆர் 3 and 4 இருக்கலாம், ஆர் 1000 to 2000 இருக்கலாம். சம்திங் பாசிட்டிவ் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். கிளியரா? ஸோ நல்லா கவனிச்சிங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்டர்வலா. ஸோ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம்னா ஃபஸ்ட்டு டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது? ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் வந்து f of x is given closed interval கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ f of x is continuous on closed interval a to b. சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே ஏபின்ட்டாங்க. ஸோ ஏ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1 by a, பி கொண்டு வந்து அப்ளை பண்ணால் 1 by b, சம் நம்பர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏக்கும் பிக்கும் இன்பிடிவில் நீ என்ன நம்பர் சூஸ் பண்ணி கொண்டு வந்து அப்ளை பண்ணாலும் சம் நம்பர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரதுக்கு சான்ஸ் இல்லை. இன்ஃபினிட்டி வந்தால் தான் கண்டினியூட்டி மிஸ் ஆகும். இன்ஃபினிட்டி எப்போ வரும்? இந்த பிளேஸில் 0 வந்தால் வரும். 0 வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் டேர்முக்குள்ளே இருக்காது. கரெக்டாக? இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் இன்டர்வலுக்குள்ளே 0 இருக்காது. கரெக்டாக? ஸோ அப்போ 0 அப்ளை பண்ணால் தான் டிஸ்கண்டினியூஸ் வரும். இங்கே 0 இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ விச் இஸ் கண்டினியூஸ். செகண்ட் ஒன் என்னது? f of x is differentiable. f of x is differentiable on open interval a to b. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஃபங்க்ஷன் f of x வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by x ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ டிஃபரன்ஷியேட் ஆகும். அங்கே நம்ம இந்த இன்டர்வல்லேருந்து என்ன வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணாலும் அது எக்ஸிஸ்ட் ஆகும், வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஆர் நீங்கள் டேரெக்டாக இந்த இன்டர்வல்லேருந்து சம்மன் வேல்யூ கொண்டு போய் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறப்போ ஃபங்க்ஷன் ஃபுல்ஃபில்லாக எக்ஸிஸ்ட் ஆகும்.
அதை நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிற நம்பரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே இதுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்குள்ளேருந்து நம்ம என்ன வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணாலும் சம் நம்பர்ஸ் கிரியேட் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்போ இந்த பிளேஸில் நான் சம் கான்ஸ்டன்ட் கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன்னா இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் ஆகும், அந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கேயும் ஃபங்க்ஷன் 0 ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, இன்ஃபினிட்டி டேர்ம் வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ கம்பல்சரியா விச் இஸ் டிஃபரன்ஷியபிள். ஸோ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம்ங்கிறது 2 கண்டிஷன்ஸ் மட்டும்தான். ரோல்ஸ் தியரமில் மட்டும்தான் 3 கண்டிஷன், தேர்ட் ஒன்று வரும். சரியா? ஸோ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரமில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி 2 கண்டிஷன்ஸ். ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா பை லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் தென் there exists at least one element of small c in open interval a to b. நல்லா கவனிங்க, open interval a to b குள்ளேருந்து இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால open interval a to b குள்ளேருந்து அவங்க கொடுத்துருக்க a to bன்ற க்ளோசர் இன்டர்வலில் open interval a to b குள்ளேருந்து ஒரு மீன் வேல்யூ c நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி? லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரமோட கண்டிஷனை யூஸ் பண்ணி. லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரமோட கண்டிஷன் என்னது? f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் f dash of c வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. f of x எங்கிட்ட இருக்குது 1/x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸோ f dash of x is equal to, so f of x differentiate பண்ணா f dash of x is equal to 1/x differentiate பண்ணா minus 1/x square. கரெக்டா? சார் டைரெக்டாக என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலனா இந்த டிவைடில் இருக்க எக்ஸை நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா x power -1 வரும். x power -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வரும். ஓகேவா? ஸோ f dash of x ஓட வேல்யூ இருக்குது. ரீப்ளேஸ் x by c. ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு f dash of c தான் வேணும். அப்போது x பிளேஸ்லாம் c ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா f dash of c equal to -1/x பிளேஸில் c அப்ளை பண்ணோன்னா c ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் f of b f of a. f of bனா என்ன? க்ளோசர் இன்டர்வல் a to b தான். அதே தான் இங்கே இன்டர்வலாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? a to b. ஸோ அப்போ a பிளேஸில் நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷனில் x பிளேஸில் ஃபஸ்ட் ஒன் a அப்ளை பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஒன் x பிளேஸில் b அப்ளை பண்ணி f of b f of a வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோன்னா கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை டேரெக்டானவே நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னது? f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. ஓகேவா? ஸோ f dash of c நாம் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்ளை பண்ணிங்க வேல்யூவை -1/c ஸ்கொயர் which is equal to f of b. ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? f of x இருக்குது. இங்கே b அப்ளை பண்ணுங்களேன். f of b is equal to 1/b. கரெக்டாக? மைனஸ் f of a. x பிளேஸில் a அப்ளை பண்ணுங்கள். f of a is equal to 1/a divided by b minus a தான். அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? which is equal to, இதை கூட கிராஸ் மல்டிபிள் எடுத்துக்கலாம், a minus b. ஸோ a minus b divided by ab LCM எடுத்துருக்கோம், whole divided by b minus a. கிளியரா? டவுட் இல்லையே? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த a minus b divided by ab இருக்குது. ஸோ இன்டூ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், a minus b divided by ab டேர்மை அப்படியே வச்சுட்டோம். ரிமைனிங் 1/a minus b. b minus a இருக்கா, இங்கே a minus b இருக்குது. கேன்சல் பண்ணுறதுக்காக ரிமைனிங் இருக்கிறது நல்லா கவனிங்க, இந்த நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. இன்டூ ரிமைனிங் இருக்குது 1/b minus a இருக்குது. இதுலேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்தால் பர்பஸாக a minus b வரும். கரெக்டாக? ஸோ இந்த a minus b இந்த a minus b கூட சிம்பிளாக கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? -1/ab -1/ab. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? -1/c ஸ்கொயர். ஸோ மைனஸ் டு மைனஸ் கூட கேன்சல் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிள் எடுத்திங்கன்னா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab. கரெக்டாக? ஸோ c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab. நாம் சீன்ற மீன் வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab. ஓகேவா? ஏயும் பியும் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு கொஸ்டினில் கிளியராக கொடுத்துருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூவை சூஸ் பண்ண முடியாது. கிளியரா? ஏன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு அவங்களே ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து நாம் c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்றது எதுக்குள்ளே இருக்காது? இட் இஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் a to bயில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இதுதான் சொல்யூஷன். தேர்ஃபோர் c இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab தான் சொல்யூஷன். இதானே ப்ரூவ் பண்ண பாருங்கள். அங்கே ஷோ தட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x ஓட வேல்யூ
மீன் வேல்யூ தியரமை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அந்த மீன் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில். ஓகேவா? ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ அதிலே சப்டிவிஷன் 2 பாருங்கள். given function f of x is equal to capital A x square plus bx plus c, one of a polynomial function. clear? Polynomial function in an closed interval a to b ல அதோட மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதோட மீன் வேல்யூ என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் கொஸ்டினில் a plus b by 2னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ மீன் வேல்யூ தியரம்னாலே லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் தான். லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். given f of x is a polynomial function, so polynomial function is always continuous and also differentiable at everywhere. எந்த இன்டர்வல்லையும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாகவும் இருக்கும் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள்ன்ற ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a to b because it is polynomial function. So every polynomial function continuous and also differentiable in an any interval a to b. clear? So கொஸ்டின்லையும் a to b ஜென்ரல் ஃபார்மையே அவங்க இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டினியூஸ் அண்ட் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள்ங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் இன்டர்வலில் கண்டினியூஸ், ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிள்னு சொல்லிட்டோம். ஸோ பை மீன் வேல்யூ தியரம் then there exists at least one element of small c belongs to open interval a to b. So mean value theorem யூஸ் பண்ணி open interval a to b குள்ளேருந்து small c என்ற ஒரு மீன் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். such that எதை யூஸ் பண்ணி f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a என்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி, which is Lagrange's மீன் வேல்யூ தியரமோட கண்டிஷன். ஓகேவா? இங்கே அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒன் f dash of c தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன் f of x என்ன கொடுத்துருக்காங்க? ax square plus bx plus c. இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். f dash of x is equal to a கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x plus b கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், x பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 plus இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2ax plus b. கிளியரா? which is f dash of x. பட் அங்கே தியரமில் அப்ளை பண்ணுறதுக்கு f dash of c தானே வேணும். அப்போ x பிளேஸில் c-யை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. So f dash of c is equal to 2ac plus b. ஓகேவா? 2ac plus b. f dash of c ஓட வேல்யூ கிளியராக இருக்குது. another one f of a, f of b ஓட வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ f of a, f of xல x பிளேஸில் ஃபுல்லாக a ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் a இன்ட்டு ஸ்மால் a ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் கேபிட்டல் b இன்ட்டு x பிளேஸில் ஃபுல்லாக a ப்ளஸ் c. Similarly, f of x பிளேஸில் ஃபுல்லாக b அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்முலாவுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் வேணும். கரெக்டாக? ஸோ x பிளேஸில் ஃபுல்லாக b அப்ளை பண்ணிங்கன்னா கேபிட்டல் a b ஸ்கொயர் ப்ளஸ்ஸு கேபிட்டல் b ஸ்மால் b ப்ளஸ் c. ஸோ எல்லா வேல்யூமே இருக்குது. ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாமா? லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் ஃபார்முலாவில். ஃபார்முலா என்னது? f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா f dash of c ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 2ac plus b, 2ac plus b, which is equal to f of b ஓட வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஒன் f of b ஓட வேல்யூ கேபிட்டல் a b ஸ்கொயர் ப்ளஸ் bb ப்ளஸ் c. ஃபார்முலாவில் இந்த மைனஸ் f of a ஓட வேல்யூ கேபிட்டல் a ஸ்கொயர் ப்ளஸ் ba ப்ளஸ் c. ப்ராக்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை b minus a. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ரைட் சைடை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ab ஸ்கொயர் ப்ளஸ் bb ப்ளஸ் c. இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ba மைனஸ் c டிவைடட் பை b மைனஸ் a. கிளியரா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்தும் a காமனாக எடுத்துட்டோன்னா b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். கரெக்டாக? இந்த 2 டேர்ம்லேருந்து a காமனாக எடுத்துட்டோம்னா b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். இந்த 2 டேர்ம்லேருந்து b கேபிட்டல் b காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா b மைனஸ் a. கரெக்டாக? ஸோ இந்த ப்ளஸ் c மைனஸ் c ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சு. டிவைடட் பை b மைனஸ் a. ஓகேவா? ஸோ இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். a இன்ட்டு இட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா b ப்ளஸ் a இன்ட்டு b மைனஸ் a ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கட்டும் b இன்ட்டு b மைனஸ் a
டிவைடட் பை பி மைனஸ் ஏ. ஓகேவா, நியூமரேட்டரில் பி மைனஸ் ஏவை காமனாக எடுத்துடலாமா? ஸோ காமனாக எடுத்துட்டிங்கன்னா பி மைனஸ் ஏவை நான் காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2 டேர்ம்ஸ்லேருந்தும் அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இருக்குது இங்கே, ஏன்னா பி மைனஸ் ஏ காமனாக எடுத்துட்டோம், ப்ளஸ்ஸு பி டேர்ம் இருக்கும் ஏன்னா பி மைனஸ் ஏவை காமனாக எடுத்துட்டோம், டிவைடட் பை பி மைனஸ் ஏ. கரெக்டாக இந்த பி மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா, ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ ப்ளஸ்ஸு பி. ஓகேவா, லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குது? லெஃப்ட் சைடு 2ac ப்ளஸ் பி இருக்குது. இந்த பி டு பி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2ac ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஏ டு ஏ கூட கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு சியோட வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சியை மட்டும் ஒன் சைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா மல்டிபிளில் இருக்க இந்த 2வை ஒன் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். இதை கூட ஆர்டர் எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் பிஏ, பி ப்ளஸ் ஏவை ஏ ப்ளஸ் பி அடிஷனில் தானே இருக்குது, டிவைடட் பை 2. ஓகேவா, நல்லா கவனிங்க. ஏ பின்னு ஓப்பன் இன்டர்வல் இருக்குன்னு வைங்களேன், இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் அதோட மீன் வேல்யூவாக இருக்கும், இன்பிட்வீன் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஏபி இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனோட வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ சின்ற வேல்யூ விச் இஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ டு பி. ஸோ இதானே ப்ரூவ் பண்ணும் செகண்ட் ஒன்ல. ஓகேவா, ஸோ செகண்ட் கொஸ்டினில் given ஃபங்க்ஷனில் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணால் அதோட மீன் வேல்யூ ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ஓப்பன் இன்டர்வல் ஏ டு பியில். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, தேங்க்யூ.